Location, quality, the best. Price, lowest. Stepstone presenting luxury 2 BHK Thinnai apartment, just 69 lakhs. Near Porur Kattupakam. Audi offer registration free. இந்த பட்ஜெட்ல நம்ம போரூர்ல சான்ஸே இல்ல. இப்போ ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் வந்து திமுகவுமே தலையிட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஆம்ஸ்டாங் அவர்களுடைய மனைவி ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க. ஸோ சிபிஐக்கு கேஸை மாற்றணும்னு சொல்லி மனுவும் கொடுத்துருக்காங்க. அந்த அம்மா எப்போ சிஐடி வேலை படிச்சுட்டு வந்தாங்க, அந்த அம்மா சிஐடி வேலை படிச்சுட்டு வந்திருந்தாங்கன்னா நியாயமாக இருக்கும். அந்த அம்மா தான் கட்சி தொடங்கிருச்சு, தனி கட்சி ஒன்று தொடங்கி. ஓஹோ, இப்போ முதலமைச்சர் வந்து ஒவ்வொரு துறைக்கும் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் படிச்சுட்டு வந்து எல்லாம் பேசிட்டு இருக்காரு. தமிழக வெற்றி கழகத்துடைய 2வது மாநாட்டுடைய நிலைப்பாடு என்ன? அந்த கட்சிக்காரர் நீங்கள் சொல்கிறதா நான் சொல்கிறதா? நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா விஜய்னு பேசினாலே வாய் வந்து கோணைக்குது உங்களுக்கு தான், புரியுதுங்களா? திமுக காரனுக்கெல்லாம் ஃபிக்ஸ் வந்த மாதிரி உதறிக்கிட்டே கிடக்குது ஒரு பக்கமாக. கலைஞர் கருணாநிதி தான் வந்து கடவுளாங்க. இது பகுத்தறிவாளர் பேச வேண்டிய பேச்சாது. இவங்களுக்கும் பகுத்தறிவிக்கும் திமுக காரணம் யாருன்னு தெரியுமா, எங்கள் வரலாறு தெரியுமாட்டு மோடி மேலே போய் ஒழிஞ்சு நிற்க வேண்டியது, புரியுதுங்களா? இவ்வளவு தான். கொள்கையை பற்றியெல்லாம் திமுகவும் பேசுறதுக்கு அருகது கிடையாது. நான் வந்து 2 லிட்டர் கல்லை குடிச்சு தான் காலேஜுக்கு போவேன், தேவைப்பட்டால் வந்து படம் எடுப்பு இல்லாட்டி கள்ளச்சாரம் காய்ச்சி பொழைப்பேன்னு சொல்லக்கூடிய சீமானவர்கள்லாம் கொள்கையை பற்றி பேசக்கூடாது. 2 பேருமே ஒரே கூட்டணியில் விழுந்த மட்டும் நல்லா கவனித்து பாருங்கள். திமுக, பிஜேபி, சீமான் 3 பார்த்தீங்கன்னா ஒரே கூட்டணியில் சுற்றிட்டு கிடக்கும். ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் ராவுத்தர் இப்ராஹிம். இருவருக்கும் வணக்கம். 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 இப்போ ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் வந்து திமுகவுமே தலையிட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஆம்ஸ்டாங் அவர்களுடைய மனைவி ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க. ஸோ சிபிஐக்கு கேஸை மாற்றணும்னு சொல்லி மனுவும் கொடுத்துருக்காங்க. அந்த அம்மா எப்போ சிஐடி வேலை படிச்சுட்டு வந்தாங்க, அந்த அம்மா சிஐடி வேலை படிச்சுட்டு வந்திருந்தாங்கன்னா நியாயமாக இருக்கும். அந்த அம்மா தான் கட்சி தொடங்கிருச்சு, தனி கட்சி ஒன்று தொடங்கி. ஓஹோ, இப்போ முதலமைச்சர் வந்து ஒவ்வொரு துறைக்கும் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் படிச்சுட்டு வந்து எல்லாம் பேசிட்டு இருக்காரு. அதனால அவர் முதலமைச்சர் மருத்துவத்தை பற்றி பேசினா ஒரு டாக்டர் முடிச்சுட்டு வருவாருமா, பாலம் கட்டுறதை பற்றி பேசினா இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வருவாருமா, புரியுதுங்களா? உணவு கொடுக்கறத பற்றி பார்த்தா போய் இறங்கி விவசாயம் பண்ணி அறுமாடுபட்டு விவசாயம் மாறிட்டு டெல்டாக்காரன்னு சொல்லிட்டு வருவாருமா. அதுக்கு எங்களுக்கு கீழே தான் நாங்கள் ஐஏஎஸ், ஐபிஎஸ், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியர் எல்லாமே வச்சு. அந்த ஐஏஎஸ் தானே சொல்லிச்சு கள்ளச்சாரம் சாவுக்கு வந்து கள்ளச்சாரம் குடிச்சது காரணம் கிடையாது, புரிஞ்சுங்களா? இவங்க ஆட்சியில் தான் 5 ஐஏஎஸ் அதிகாரியை மணலை திருட்டாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்து இடி அலுவலகத்தில் உட்கார வச்சு விசாரிச்சாங்கன்னும் பொழுது ஐஏஎஸ் அதிகாரிகளும் எந்த மாதிரி நிர்பந்தப்படுத்தி பேச வைக்கிறாங்கன்னு பார்த்துக்க. இப்போ வெக்கம் இல்லாமல் பேச வேண்டியது எல்லாத்துக்கும். தமிழக வெற்றி கழகத்துடைய 2வது மாநாட்டுடைய நிலைப்பாடு என்ன? அந்த கட்சிக்காரர் நீங்கள் சொல்கிறதா நான் சொல்கிறதா? நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா விஜய்னு பேசினாலே வாய் வந்து கோணைக்குது உங்களுக்கு தான், புரியுதுங்களா? திமுக காரனுக்கெல்லாம் ஃபிக்ஸ் வந்த மாதிரி உதறிக்கிட்டே கிடக்குது ஒரு பக்கமாக. நான் எங்களுக்கு ஒன்றும் உதறாது, பேசுங்க நீங்கள் சொல்லுங்க. திமுக காரன் உதற வேண்டியது தளபதி விஜய்னு சொல்லிட்டா போதும், உடனே முதலாம் முந்திக்கிட்டு வந்துட வேண்டியது. இப்போ கூட பாருங்க, இந்த மக்கள் போராடிட்டு கிடக்குறாங்கன்னு சொல்லிட்டு தாவேகா சார்பாக போய் அந்த 5 நாள் 6 நாளாக மக்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. தாவேகா சார்பாக ஆதவர்ஜனா சிடி நிர்மல்குமார் அண்ணன் போயிட்டு அவர்களுக்கு தேவையான உதவி செஞ்சு சட்ட உதவிகள் செய்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை சேகர்பாபு என்ன சொல்லியிருக்காப்புல, இத்தனை நாளாக வந்து பார்க்காத சேகர்பாபு இது குறித்து எங்கேயாவது இந்த மாதிரி பிரச்சனை ஆச்சுன்னா முதல்ல தாவேகா போயிடுது, ஒரு அறிக்கை கொடுத்துருது, இதே வேலையாக போச்சுன்றாப்புல. மக்கள் விளிம்பு நிலை மக்கள் பாதிக்கப்பட்ட களத்தில் நிக்கிறது தானே ஒரு அரசியல் கட்சியோட வேலை. சொல்லு அப்ப போய் சேகர்பாபு தைரியம் தலைவரை போய் பார்க்க சொல்லியா? சேகர்பாபு தைரியம் நீ எடுபடி என்னத்துக்கு போற போய் பண்ணா உன் தலைவரை போய் இல்ல பாத்துருக்கணும். இப்ப எல்லாத்துக்கும் தலைவர் எல்லாத்துக்கும் ஸ்டாலின். ஆமா, ஸ்டாலின் எங்க போறீங்க தெரியுமா? பிஜேபிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அங்க போய் கதை உடைச்சிட்டு காலில் விழுறதுக்கு நீங்க போறீங்க. நாங்க என்ன மஸ்துக்கு காலில் விழுறோம்? எங்களுக்கு என்ன தலையெழுத்தா காலில் எவன் காலில் விழணும்னு? எங்களுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. நாங்க எவன் காலிலையும் விழ வேண்டியது இல்லை. நாங்க பெரியார் வழியில வந்தவன், நாங்க யாரு காலிலையும் விழ வேண்டிய மாட்டோம். ஸ்டாலின் காலில் விழுந்த வீடியோ காட்டவா? ஸ்டாலின் யார் காலில் விழுந்தாரு? லல்லு பிரசாத் யாதவ் காலில் விழுந்தாரு. அதெல்லாம் லல்லு பிரசாத் ஒரு சாமியார் காலில் விழுந்தது. சாமியார் காலில் எல்லாம் விழல. லல்லு அதெல்லாம் கிடையாது. அவர் அதெல்லாம் தெரியா? நீங்க எதை சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். அவர் ஒன்றும் அவர் காலில் விழல. அவருக்கு நமஸ்காரம் பண்ணாரு, குனிஞ்சு நமஸ்காரம் பண்ணாரு. உடனே அதை அளவுக்கு குனிஞ்சு நமஸ்காரம் காலில் அவர் வீட்டுக்கு வந்திருக்காரு. புட்டபர்த்தி சாய்பாபா தான் சொல்ல வருவேன். புட்டபர்த்தி சாய்பாபா வீட்டுக்கு வந்தாரு. கிருஷ்ணா தெலுங்கு கங்கை திட்டத்துக்கு 200 கோடி கொடுத்தாருமா. அது கலைஞரை வந்து பார்த்தாருமா. இதுவரை புட்டபர்த்தி சாய்பாபா யாரையாவது போய் பார்த்தாருன்னா வருஷ ஹிஸ்டரியிலே கிடையாது. அவரை உலகமே அவர் தெய்வமா கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு வரலையும் அவர் வந்து கலைஞரை பார்த்தாரு.
கலைஞர் வீட்டுக்கு வந்தார், வீட்டுக்கு வந்தவருக்கு ஒரு மரியாதை பண்றதுக்கு ஒரு வணக்கம் ஏன் பார்த்தா பண்ணாரு. தெரியுமா? இத போய் காலில் விழுந்தாரு. புத்திமதி சொல்ல வந்திருப்பாரு. ஆமா. திருந்து கொஞ்சமாவது ஏன்னா மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய, இப்படி வந்து ஏர் கூலர் வச்சுட்டுலாம் சுத்தாதான்னு சொல்லி ஏதாவது நல்லது சொல்றதுக்கு வந்திருப்பாரு. சும்மா இந்த கதையெல்லாம் விடாதயா. என்ன சும்மா கதை விடாதயா? இப்போ சீமான் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தை என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கொள்கையே இல்லாத ஒரு கட்சியா இருக்கு, கேட்டா அண்ணா வழியில போறோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனா அண்ணா வழியை தான் திமுகவும் அதிமுகவும் பின்பற்றிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நிலையில வந்து ஒரு கொள்கையே இல்லாம ஒரு கட்சி இருக்கே அப்படின்ற மாதிரி விமர்சனம் பண்ணியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? இல்லம்மா, அது கொஞ்சம் கூட யோசிக்காம புத்தி கிடத்தனமா பேசக்கூடியதுக்கெல்லாம் நான் பேசக்கூடாது. அதுக்கு இவர் தான் பேர் சொல்லணும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது கரெக்டா தான்மா இருக்கு. பத்தியா நான் சொல்லல புத்தி இல்லைன்ட்டு. சீமான் சொன்னார். இப்ப நான் சொன்னது சரியா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா அண்ணா வழியை தான் பின்பற்றாங்க, ஆனா அது ஆமாமா. பண்ணியுமே எதுவும் பண்ணலையே மக்களுக்காக அப்படின்ற மாதிரி. அதாம்மா, நான் இப்ப சொன்னது அவர் கரெக்டா சொன்னார்ல, இல்லையா? இதுவரை புத்தி தாவேக கிடத்தனமா ஏதாவது கொள்கை பேசுவாங்க. கட்சியுடைய கொள்கை அறிவிச்சிருக்கா? திமுக என்ன இல்ல கொள்கை? கொள்கை ஐயா, திமுக என்ன கொள்கை? தாங்க புத்தகமே போட்டிருக்கோம், போய் வாங்கி படிச்சு பாருங்க. வனவாசம் தானே? வனவாசம் கத்திரிக்காய் போய் புக்க வாங்கி படிச்சு வனவாசமா பாருங்க. இல்ல கலைஞர் எழுதுனது? இவரு அது என்னது? தாவேக வான்கோழி, வந்து நச்சுக்கிண்ணமா? இதுவரை வந்து ஐயா, இங்க பாருங்க, இதுக்கு பதில் சொல்லிட்டு போங்க. கொள்கை விளக்க புத்தகங்கள் உங்களுக்கு என்ன, போடல. உங்களுக்கு உங்களுடைய ரெண்டாவது, கொள்கை என்ன? இவரே கொள்கை விளக்க புத்தகம் போட்டாலும் திமுக ஒரு வுடைய தலைவர் கொள்கை என்ன பண்ணணும், கொள்கை விளக்கத்தை ஒரு எல்லா மக்களுக்கும் அறிவிக்கணும். ஒரு மாநாட்டுல அதை பேசணும், மாநாட்டுல அந்த மக்களுக்கு தெரியப்படுத்தணும். திராவிட ஒண்ணுமே மாடல்னா பண்ணல. என்னன்னா, இப்படி சும்மா. கேள்வி கேட்டான் பாத்தியா, அதான் திராவிட மாடல் சொன்னாரு. புரியுதா? கொள்கை விளக்கம், என்ன? கொள்கை கொழுந்துகள். ஆமா. என்ன சும்மா திராவிடம் இது இப்படி இங்க கேள்வி பாரு. கேட்க வைக்கிறீங்கல்ல, இதெல்லாம் இதுதான் திராவிடன்னு சொல்லி பேசக்கூடிய இதெல்லாம் திமுகவுக்கு கொள்கை என்ன? இவங்க என்ன பகுத்தறிவு சித்தாந்தம், பெரியார் கொள்கை. ஆனா பண்ற வேலை எல்லாம் என்ன வேலை? சாத்தான் வேதம் ஓதுன்னு ஒரு பழமொழி கேள்விப்பட்டீங்களா? அந்த நீங்க மாதிரி இவங்க உங்களுக்கு தான் சாத்தான் கொள்கைக்கும் ஓதும், இவங்க எங்களுக்கு எல்லாம் ஓதாது. கொள்கைக்கும் இவங்க செயல்பாட்டுக்கும் நடைமுறைக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லாம பகுத்தறிவுன்னு சொல்றது, ஆனா வந்து அறிவுக்கு ஒவ்வாத எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டு கலைஞர் கருணாநிதி தான் வந்து கடவுளாமே. இது பகுத்தறிவாளர் பேச வேண்டிய பேச்சாது. இவங்களுக்கும் பகுத்தறிவிக்கும் திமுக காரணம் யாருன்னு தெரியுமா? எங்க வரலாறு தெரியுமான்ட்டு மோடி பின்னாடி போய் ஒளிஞ்சு நிற்க வேண்டியது. புரியுதுங்களா? இவ்வளவு தான். கொள்கையை பற்றியெல்லாம் திமுகவும் பேசுறதுக்கு அருகது கிடையாது. நான் வந்து 2 லிட்டர் கள்ள குடிச்சு தான் காலேஜுக்கு போவேன், தேவைப்பட்டால் வந்து படம் எடுப்பு இல்லாட்டி கள்ளச்சாரம் காய்ச்சி பொழைப்பேன்னு சொல்லக்கூடிய சீமான் அவர்கள்லாம் கொள்கையை பற்றி பேசக்கூடாது. 2 பேருமே ஒரே கூட்டணியில் விழுந்த மட்டும். இப்போ நல்லா கவனிச்சு பாருங்கள், திமுக, பிஜேபி, சீமான் 3ம் பார்த்தீங்கன்னா ஒரே கூட்டணியில் சுற்றிட்டு கிடக்கும். இவங்க சொல்கிறது மாறி 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 செஞ்சுட்டு இருப்பாங்களே தவிர புதுசாக 2மே சேர்த்துக்கு வழிவகை இல்லை. அதனால் இது என்ன சொல்கிறது, இந்த செய்தியெல்லாம் புறம் தள்ளிட்டு போக வேண்டியதாம்மா. இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. இப்போ விஜய் அவர்கள் இன்னும் அரசியல்ல ஒரு எலெக்ஷன்ல கூட நிக்கல, ஸோ ஒரு போஸ்டிங் கூட வாங்கல. இதுக்குள்ள வந்து அவரு அந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு எதுக்கு அப்படின்னு சொல்லி அவரு கேட்டிருக்காரு. மக்களோட மக்களா நிக்காம எதுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி வலசலாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதுக்கு முன்னக்கூட்டியே எல்லாத்துக்கும் தகவல் கொடுத்தது யார் தெரியுமா? தம்பிமார்களே, அண்ணன் ஸ்டேஷன் போக போறேன். என்ன கேக்குது, என்ன பதில் சொல்ற? என்ன அந்த பொண்ணு என்ன கேக்குறாங்க, நீங்க என்ன பதில் சொல்றீங்க? கேட்டாங்களா, உங்களை கேட்டாங்களா? உங்களை தான் கேக்குறாங்க. பதில் என்ன? கத்திரிக்காய் பதில் சொல்றேன். ஆமா, சீமான் முட்டா புதுசா? சீமான் முட்டு புதுசு இல்ல, அது பெறப்பட்ட தொகைன்னு நம்ம ஆரம்பிக்கும் ஒரு சவுண்ட் வந்துச்சுல. சரி, ரைட்டு, அதுதானா? பாருங்க, நான் தகவல்களை பரப்புரை பண்ணக்கூடாது. சீமான் தொண்டர்களோட புடைசூழ காவல் நிலையத்துக்கு போனாரு. இன்னைக்கு கூட தான் பார்த்தேன். வேடிக்கையான விஷயம் தெரியுமா? திரள்நிதி வசூல் பண்றதுல பெரிய ஆட்கள் அவங்க. அங்கிருந்தே இங்க பெறப்பட்ட தொகைன்னு இப்ப பேமெண்ட் சத்தம் வந்துச்சுனாக்கா அதுதான் இப்ப சீமானவனே உள்ள சப்போர்ட்டுக்கு வருது. ஆமா ஆமா, நான் சொல்றேன் கேளுங்க. வலசலாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும்போது தம்பிமார்களை எல்லாரும் வந்து விடுங்கள், எல்லாரும் அண்ணன் ஸ்டேஷனுக்கு வரேன்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமாக கூட்டத்தை கூட்டிக்கிட்டு பயந்துக்கிட்டு அங்கே போனது யார்? அப்போ உங்களுக்கு எதுக்கு அந்த பாதுகாப்பு தேவைப்பட்டுச்சு? புரியுதுங்களா? இது நீங்கள் ஒய்பிரிவு பாதுகாப்பு வந்து நிரூபித்தா தான் கொடுக்கணும்லாம் அவசியம் கிடையாதுமா. களத்தில் நிற்காத எத்தனையோ பெரிய ஆட்கள் பிஸ்னஸ் மேனுக்கெல்லாம் ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. அந்த போதிய அறிவு இருக்கணும். புரியுதுங்களா? அறிவு இல்லாமல் நீ எலெக்ஷனே நிற்கல, உனக்கு எதுக்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு? சீமானுக்கு அறிவு இல்லைங்கிறியா? எவ்வளோ பிஸ்னஸ் சீமானுக்கு அறிவு இல்லைங்கிறியா? இதை நான் எதுக்கு சொல்லிக்கிட்டு நீ அதானே பேசுங்க. இப்போ என்ன சொன்ன? அறிவு இருக்க அறிவு இல்லைன்னு தானே சொன்னேன். அறிவோடு இருக்க நபர்கள் பேசக்கூடிய பேச்சு. இப்போ உங்களுக்கு சீமானுக்கு அறிவு இருக்கு நீங்க ப்ரூவ் பண்றீங்களா? அப்புறம் பண்ணுங்க. அவருக்கு அறிவு இருக்குல்ல இல்லைன்னு யாரையா சொன்னா? அறிவு இருக்குல்ல. அவர் அறிவு இருக்க போய் தானே அறிவு இருந்துச்சுன்னா மலைகிட்டையும் மரத்துக்கிட்டையும் போய் பேசுறாரு. அறிவு இல்லைன்னா பேசுவாரா? சொல்லுங்க. ஞானிகள், தீர்க்க தரிசிகள். பெரிய கேவலமத்த வேலை. நான் உங்களை பாராட்டுறேன். அப்படி தூக்குற மாதிரி தூக்கி ஒரு அடி அடிச்சீங்க பாருங்க. ஐ லவ் யூ. ஆக மொத்தம் ஒய்பிரிவு பாதுகாப்பு எந்தெந்த கேட்டகரியில் உள்ள நபர்களுக்கு கொடுப்பாங்கன்ற ஒரு புரிதலே இல்லை. மாமா மாதிரி வந்து அவர் அதிகமா வருமான வரி செலுத்துறாருமா, அதனால அதிகமா வருமான வரி செலுத்துறாரு. ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டாரு.
ரசிகர்கள் இருக்காங்க. ஒரு 5 லட்சமோ 10 லட்சம் ரசிகர்கள் கூட திர்றாங்க. ஸோ அதனால பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அது ஒன்றும் தப்பு இல்லை. தப்பு இல்லை. இதை சீமானுக்கு சொல்லி அது புரியுது. சீமான் வந்து அவருக்கு வந்து அரசாங்கம் கொடுக்கலைனாலும் அவருக்கு ஒரு பந்தோசத்தோட தான் போறாரு. ஏது காசு கை கேளுங்க. துப்பாக்கியோட தான் காசு எதுவும் போறாரு. கேளுங்களேன். சரியா? தம்பிகளே திரள் நிதி எங்களுக்கு கொடுங்கள் அப்படின்னு சொல்லி விளம்பரம் அதெல்லாம் இங்க பண்ணி அதுக்கப்புறமேட்டு நான் பிச்சை எடுத்து தான் பொழப்பு நடத்துறேன்னு சொல்லி அவரே சொல்றாரு. பாதுகாப்புங்கிறது தனி மனிதன் பாதுகாப்பு அவங்களே அதுதான் அது காசு எது இவர் தனியா பாதுகாப்பு வச்சுக்கிடலாம். ஆனா ஏதோ மோடி அரசு தமக்கு கூட்டணிக்கு வந்துருவான் தம்பி நல்லவன் அப்படிங்கிறதுனால அப்படி இழுக்கிறதுக்கு அப்படி போட்டு பாக்குறாங்க. அது தம்பி அசையாது. திமுக போட்டு பாச்சு அது ஏற்கனவே வந்து அந்த அல்லோலோயா இல்ல இப்ப அவங்க வந்து ப்ராட்டஸ்டாண்டா இல்ல அதுவும் இல்லையே கேத்தலிக்ஸ் ஐயா இது ஏமிரா கவுடாவா சுமாரியா ஏமிரா அவங்க வந்து கேத்தலிக்ஸ் கண்ணு கேத்தலிக்கு அவங்களுடைய எங்க சுத்தி எங்க வராங்க புரியுதா உங்களுக்கு? திமுக கேவலமான புத்தி புரியுதா? வந்து உடனே சாதியை தூக்கிடுறது. உடனே லயோலா காலேஜில் அவங்க மாமே இருக்காருமா. லயோலா காலேஜில் அவங்க மாமே இருக்காரு. அவர் முன்னாள் மாணவர்கள் சங்கத்தினுடைய தலைவராக இருக்காரு லயோலா காலேஜில். அதனுடைய பிரான்ச் ஒன்று துபாயில் இருக்குது. இன்னொரு தாய் மாமே அம்மா கூட பிறந்தவங்க. இன்னொரு தாய் மாமே எங்கே இருக்காரு? அவர் இப்போ ஃபாஸ்டராக இருக்காரு, சாமியாராக இருக்காரு. அதான் ஃபாஸ்டர்யா, ஃபாஸ்டரு சாமியாராக இருக்காரு. அவங்க எல்லாம் அமெரிக்காவுடைய டைஅப்பில் இருக்காங்க. இப்போ இவர் கட்சி நிதி எல்லாம் வந்து அமெரிக்காவிலேருந்து ஆட்டையை போட போகிறானுங்க. அதுக்கு தான் ஆதவ அர்ஜுனும் கூட போய் சேர்ந்துருக்காரு. இதுக்கெல்லாம் பத்தாதுன்னு நிர்மலையும் கூட போய் வச்சுருக்காங்க. இவங்கெல்லாம் பத்தாதுன்னு நம்மளுடைய ராவுத்தரையும் அங்கே போகிறாரு. காலையில் ஒருத்தர் வந்து பேசிட்டு போனார் அவர். இவங்க எல்லாமே ஒரு பெரிய கூட்டம் அங்கே போய் நம்ம வெளிநாட்டு பணத்தை கொள்ளையடிக்கிறத கூறு போட்டுக்கலான்னு நினைக்கிறானுங்க. ஒரு காலு இப்போ இவரு இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்த புரோக்கரா இல்ல ஆடிட்டரா கேளுங்க. இல்ல எல்லாத்துக்கும் ரெக்கார்ட் ரெண்டுமே ரெக்கார்ட் இருக்கா? புரோக்கருக்கு ரெக்கார்ட் இருக்கா? என்ன இவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு புரோக்கரா இருக்கிறதுக்கு ரெக்கார்ட் வச்சத ஒரே ஆளு வருதா? அதானே எங்கெங்க இவங்க ஆட்டை போட்டிருக்கானுங்க, எங்கெங்க சொத்து வாங்கியிருக்கானுங்க எல்லாமே இருக்கா. திமுக வரனால. ரெண்டாவது இவனுங்க வந்து நாம் தமிழர் காசு ஆட்டை போட்டாங்களா, அடுத்த முன்னாடி ஆட்டை போட்டாங்களான்னு சொல்லி சில சப்ஜெக்ட்லாம் எழுதியிருக்காரு கண்ணதாசன். அதெல்லாம் பேசலாமான்னு கேட்டுங்களேன். ஆமாம் நாங்கள் ஆட்டையை போட்டோம்னா தாலியை கட்டி வச்சுக்கிட்டோம்ல, அப்புறம் என்ன? தாலி கட்டலைன்னா தானே தப்பு? தாலியை கட்டிக்கிட்டோம்ல, அப்புறம் என்ன தப்பு? அந்த கல்யாணம் தாலினது இந்த ஒரு பாட்டு ஒரு மீனமா தாலியை தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, ஓடி போய் கல்யாணம் தான் கட்டி. அது உங்களுக்கு எழுதின பாட்டு தானே? வச்சுக்கோ. அதனால இதெல்லாம் பெரிய இது கிடையாது, பெரிய இது கிடையாது. அவங்க வந்து கிறிஸ்துவ மிஷின் தான் தம்பியா அந்த கிறிஸ்துவ மிஷினை ஏக்கிறதுனால மிஷினரி அதாயா மிஷினரினாலும் ஒண்ணுதான், மிஷினாலும் ஒண்ணுதானா? ஆமா ஆமா. அந்த மிஷினுக்குள்ளதான் உங்களுக்கு கரும்பு சக்க மாதிரி உள்ள விட்டு புளிய போறாங்க பாருங்க. ரெண்டாவது இவங்க கம்மிங் ஃப்ரம் அவங்க அம்மா எல்லாம் வந்து ஆந்திரால இருந்து வந்தவங்க தான். அவங்களும் தெலுங்கு பேசணும். உங்களாயா? ஆமா தெலுங்கு இருக்கு. எங்கால் இல்ல, அவங்க தெலுங்கு பிள்ளைவாள். நீங்க வந்து அதனால நீங்க ஸ்டாலின்லாம் என்ன எல்லாம் தெலுங்குக்காரவங்க தான். ஸோ ஆகையினால இவங்க வந்து தமிழ்நாட்டுல இப்போ சமீபத்தில் வந்தவங்க. நாங்கெல்லாம் பூர்வீகமா இருக்கோம். போற போக்குல எண்ணி பாடுமா எண்ணி பாடுங்க. என்ன இது? அவங்க அம்மா தான் இங்க வந்துச்சு. அவங்க அம்மா வயசுக்கு வந்து பின்னாடி டிராமா பேடையில பேசிக்கிட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாடும்போது தான் அவர் அப்பாவுக்கும் அவருக்கு அந்த அம்மாவுக்கு கனெக்ஷன் ஆகி 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அதுல ஒருத்தர் அங்கிட்டு போனாரு, சொல்லல போயிட்டாரு. ஒண்ணு புரோக்கரா இருக்கணும் இல்லாட்டி ஆடிட்டரா இருக்கணும்னு கரெக்டா இருக்குதா? அதனால கூடயே உட்கார்ந்து வரலாறு பேசுற மாதிரி இங்க பாருங்க, உண்மைதான் அது. இதுதான் சரி. அப்படியே உதயநிதியோட கதையை சொல்லுங்க பாப்போம். உதயநிதி கதை என்ன சொல்றது? இவ்வளவு நேரம் இவங்க கதையை சொன்னீங்கல்ல. ஸ்டாலினோட பிள்ளை காலேஜ்ல படிக்கையிலே அந்த பொண்ணை லவ் பண்ணாரு, கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அவ்வளவுதான். எப்படி அதெல்லாம் இன்டெப்தா சொல்லணும்ல. இவங்க மட்டும் வயசுக்கு வந்ததுல இருந்து ஆரம்பிச்சீங்களா? அதெல்லாம் சொல்லுங்க. அவரு சின்ன வயசுல அங்க காலேஜ்ல படிக்கும் போது சின்ன வயசுல காலேஜ் படிச்சாரு. 21 வயசுல காலேஜுக்கு போனாரு. 21 வயசுல 2 பேரும் அவன் அண்ணலும் நோக்குனார், அவரும் நோக்கினார், 2 ஒண்ணு சேர்ந்தாங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவ்வளவுதான். இதுல இப்போ எடப்பாடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்போ திமுக பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்காக எந்த ஒரு திட்டமே கொண்டு வரல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பதனியில சக்கரை போட்டுக்கான்னு கேட்டல. இல்ல மேல இல்ல, மேல் மாடி காலி.
கரும்பு விவசாயிகளுக்கு இப்பயே ஒவ்வொரு மாவட்டங்கள் தோறும் அங்கங்கே சுகர் ஃபேக்ட்ரி இருக்குல்ல, அங்கெல்லாம் 300 கோடி 400 கோடின்னு விவசாயிகள் கரும்பு விவசாயிகளுக்கெல்லாம் பணத்தை ஒதுக்கீடு பண்ணி கரும்புக்கும் டன்னுக்கு விலையும் கூட்டி கொடுத்து போன வாரம் ஃபுல்லாக எல்லா கரும்பு விவசாயிகளும் எல்லா கரும்பு எருமையா கரும்புக்கு என்ன பண்ணீங்க? கூட்டி கொடுத்தீங்களா? அதனால எல்லா கரும்பு விவசாயிகளும் முதல்வருக்கு பாராட்டு தெரிவிச்சதை எல்லா சேனல்களையும் ஒளிபரப்பு பண்ணாங்க. அதே கட் பண்ணுங்க, அப்படியே கட் பண்ணுங்க. அதுவும் தெரியாம அப்படியே கட் பண்ணுங்க. நான் சொல்றேன், எல்லா விவசாயிகளும் அரும்பாட்டு உற்பத்தி பண்ண நெல்லை அங்கங்கே வந்து கொள்முதல் பண்ணாமல் நினைய போட்டு முளைக்க விட்டு அதே விவசாயிகள் உங்களை காரி துப்பி சாபம் கொடுத்தாங்களே, அதையும் சேர்த்துக்க சொல்லுங்க. அது ஏயா 10 ஆண்டு காலம் புடுங்கிட்டு ஆட்சி பண்ணா அந்த 10 ஆண்டு காலத்துல அவன் குடோன் கட்டி இருக்கணும் இல்ல? ஏயா கட்டல? 70 ஆண்டு காலமா நீங்க புடிங்கிட்டு இருந்தீங்க. நாங்க 70 ஆண்டு காலம் நாங்க அதிகமான ஆட்சி பண்ணது அவங்க தான். அவங்கள்ட்ட போய் கேளு. அதிகமா ஆட்சி பண்ணது கலைஞரா அதிமுக? அதிமுக தான் அதிகமான காலம் ஆட்சி, நாங்க இல்ல. அவங்க தான் ஆட்சி அதிகமா பண்ணாங்க. கடைசியா இரியா, கடைசியா 10 ஆண்டு காலம் ஆட்சி பண்ணா இல்லையா? 10 ஆண்டு காலத்துல என்னையா பண்ணா? என்ன குடோன் பண்ணா? அவன் காலத்துல முளைச்சு பூரா நாசமா போச்சு. அவங்க பண்ணலன்னு சொல்லி உங்களுக்கு ஓட்டு போடாங்க. எங்க பண்ணலைன்னு ஓட்டு போடல, அதெல்லாம் கிடையாது. எங்க இங்க பாரு, நான் எங்களுக்கு நாம விவசாய நிலத்துக்குள்ள எவ்வளவு அறிவு கடத்தனமா பேசக்கூடாது. என்ன என்ன நடக்குது தெரிஞ்சிடும். விவசாய நிலத்துக்குள்ள காங்கிரீட்டை போட்டு போட்டு இறங்கி யாராவது பாத்திருக்கீங்களா? அது ஏயா அன்பின் காரணமா ஏதோ ஒரு லூசு பைய பண்ணி விட்டான்னா அதுவே பெருசா போட்டு செம்ம இனிப்பா இருக்கு. சுகர் போட்டிருக்கீங்களா? ஆமா. ஏமா இப்ப விஷயம் என்ன தெரியுமா? விவசாய நெல், விவசாயினுடைய நெல்லை நாங்க கொள்முதல் பண்றோம். விவசாயிகளை போர்வையில வியாபாரிகள்லாம் வந்து வெளி மாநிலங்கள்ல இருந்து விவசாய நெல்லை கொள்முதல் பண்ணி அவங்க இங்க கொண்டு வந்து விற்கிறாங்க. ஏன்னா எப்படி அந்த அந்த இதுல வேலை பார்க்குறாங்களா, சூப்பர்வைசர், கிளார்க்கு, அவங்கள கைக்குள்ள வச்சுக்கிட்டு அங்க சீப்பான விலை கிடைக்குதுமா. இது கவர்மெண்ட் கொள்முதல் விலை கூட, ஒரு மூடைக்கு வந்து 200 ரூபாயோ 300 ரூபாயோ கூட கிடைக்குது. அதனால இங்கே கொண்டுட்டு வந்துடுறாங்க அவங்க. அது கூட பிரச்சனை வந்துச்சு. இந்த மாதிரி வியாபாரிகள்கிட்ட வாங்குறாங்க, எங்கள் நெல்லை வாங்க மாட்டேங்கிறாங்கன்னு கூட பிரச்சனை வந்துச்சு. அதுக்கப்புறம் முதல்வர் கூப்பிட்டு ரொம்ப திட்டி விட்டாரு. அதுக்கப்புறம் இப்போ ஒழுங்காக நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனாலும் இப்போ அதிகமாக அவங்களும் பண்ணுறாங்க. எத்தனை நாளைக்கு தான் இவங்களை செருப்பை கழட்டி அடிச்சுக்கிட்டே இருக்க முடியும்? வியாபாரிகள் கொண்டு வந்து இங்கே கொடுக்குறான்னா நம்ம அரசு நெல் கொள்முதல் நிலையங்களில் அவனுடைய பட்டா இருக்கணும். அவன் வந்து இந்த இத்தனை ஏக்கரை அவங்க நெல் பயிர் பண்ணாங்கன்னு விவோ சர்டிஃபிகேட் இருக்கணும். இவ்வளவு இருந்தால் தான் அந்த நெல்லை கொள்முதல் பண்ணணும். அதை விட்டுவிட்டு ஒரு அவனுக்கு நிலம் இருக்கும், அந்த வியாபாரிக்கு கொஞ்சம் வச்சிருப்பான், கொஞ்சம் வச்சிருக்கிறத வச்சு வருஷமெல்லாம் அதையே காட்டி வித்துட்டு போயிடுறான். புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரே ரிக்கார்டை வச்சுக்கிட்டு 100 தடவை கொண்டு வந்து விற்கிறான். நமக்கு தேவை என்ன இருக்கு? நம்ம மக்களுக்கு உதவி பண்ணுங்கிறதுக்காக தான் அதிகமான பணம் கொடுக்குறோம். வியாபாரி நம்மகிட்ட கொள்ளையடிக்கிறான், திருட்டுத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த பூரா இந்த கூட்டம். உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி. நன்றி.